வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புடலங்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான். அது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு புடலங்காய் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இது போல் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அது ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே வந்து மூடி வச்சிடணும். அது புடலங்காயில் வந்து தண்ணி விடும். அந்த தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிட்டு தான் காய் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு 2 சேர்த்துட்டு அது வெடித்து வந்ததும் கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்துட்டு கருவேப்பிலை இலைகளை சேர்த்து வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் 2 வந்து கலந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே இல்லைனாக்கா பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துங்க. இதோட ஒரு 6லேருந்து ஒரு 7 பல் போல் பூண்டு வந்து உரிச்சிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த காய் நல்லா வந்து புழிஞ்சிட்டு வந்து இந்த கடாயில் சேர்த்துருங்க. புடலங்காயே வந்து கொஞ்சம் வந்து தண்ணி விடும். அந்த புடலங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாசனை, அந்த ஓடர் வந்து சிலருக்கு பிடிக்காது. அந்த இது போகிறதுக்காக தான் நம்ம உப்பு போட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறது. இப்போ இதன் கூட மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாத்தூள், உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அதுக்கேற்ற போல் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 2 சின்ன சைஸ் அளவுக்கு தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அதை 1, 2மா நல்லா ஓட்டி அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது அப்படியே கொஞ்சம் வந்து இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா புடலங்காய் வந்து கீரை மாதிரி தாங்க, அதாவது கொஞ்சம் வெந்த பிறகு அளவு வந்து கம்மியாகும். அதனால் உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக அளவாக சேர்த்துங்க. இப்போ ஒரு மூடி வச்சு ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் போல் இதை குக் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா புடலங்காய் எல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து சாதத்துக்கூடயும் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன். வெறும் சூடான சாதத்தோடு போட்டு பேசஞ்சு சாப்பிட்லாம், இல்லை ரசம் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.